Okay, measures of central tendency topic. இதுல first classifications of data அப்படின்னா என்னங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா measures of central tendency topicsல இருக்க subtopics எல்லாம் பார்க்கலாம். First classifications of datas. Datas இந்த measures of central tendency topicல எப்படி classify பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு grouped data, இன்னொன்னு ungrouped data. இப்ப grouped data அப்படிங்கிறது grouped data பொறுத்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்கும். லைக் 1 to 10, 10 to 20, 20 to 30 இந்த மாதிரி ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம கிட்ட லிமிட் தாண்டி பேசிட்டாங்கன்னா this your limit அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி grouped dataக்கு ஒரு வகையான லிமிட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அதே ungrouped data. Ungrouped data அப்படிங்கிறது லைக் x values, f values at the same time செப்பரேட்டா x values இது மட்டும் தான் கண்டெய்ன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி செப்பரேட்டா நம்பர்ஸ் இருக்கும். இப்படி செப்பரேட்டா நம்பர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் இண்டிவிஜுவல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, which is called it as individual data. இதுவே ungroupedலயே இன்னொரு டேட்டா இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா discrete dataன்னு சொல்லுவாங்க. இப்ப இண்டிவிஜுவல் டேட்டா பொறுத்தளவுக்கு a number which present in a single line. இப்ப each number will be considered as x value. இது ஒரு x value, இது ஒரு x value, இது ஒரு x value. அதே மாதிரி each number will be considered as a x value. ஆனா discrete data பொறுத்தளவுக்கு x values மட்டும் அந்த டேட்டாஸ்ல இருக்காது. That is x value as well as f value. F value is nothing but our frequency value. For example, x value is 1, 2, 3, 4, 5 and then f value is nothing but 2, 4, 5, 6, 7. X values அப்படி for example சொல்லணும்னா ஒரு கிளாஸ்ல 5 பேர் டாப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேர் டாப்பர்ஸ் 1, 2, 3, 4, 5 னு போட்டுக்கிறது. frequency அப்படிங்கிறது அவங்களோட பாஸ்ட் ரிசல்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிரிக்கெட் எடுத்துக்கலாம். கிரிக்கெட்ல ஒரு 5 பேட்ஸ்மேன் வந்து பிக் பண்ணிக்கலாம். அந்த 5 பேட்ஸ்மேனோட ப்ரீவியஸ் ஸ்கோர் எவ்வளவு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தோனி எடுத்துக்கலாம். தோனி வந்து 2 செஞ்சுரி பண்ணிருக்காங்க. அண்ட் விராட் கோலி வந்து 4 செஞ்சுரி லாஸ்ட் மேட்ச்ல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தென் தேர்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன கிரிக்கெட் பிளேயர் பிடிக்குமோ அந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி எத்தனை தடவை அவங்க செஞ்சுரி லாஸ்ட் மேட்சஸ்லயோ இல்ல ஒரு 2 to 3 மேட்சஸ்லயோ செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. ஸோ அன்குரூப்டு டேட்டால பார்த்தோம்னா இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட் ரெண்டு டைப் தான் இருக்கு. அண்ட் தென் இப்போ குரூப் டேட்டா, ஆல்ரெடி குரூப் டேட்டா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். தட் இஸ் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அது குரூப் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த குரூப் டேட்டாலயுமே 2 டேட்டாஸ் இருக்கு. ஒன்னு கண்டினியூஸ், இன்னொன்னு டிஸ்கண்டினியூஸ். கண்டினியூஸ் டேட்டா and another one is discontinuous data. இப்போ கண்டினியூஸ் டேட்டா அப்படிங்கிறது உங்களோட இன்டர்வல் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 10க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ அடுத்த இன்டர்வல் ஸ்டார்ட் பண்றது இந்த இன்டர்வலோட எண்டிங்கா இருக்கு. தட் இஸ் 10 to 20. நெக்ஸ்ட் இன்டர்வல் 20 to 30. நெக்ஸ்ட் இன்டர்வல் 30 to 40. எந்த இன்டர்வல்ல எண்ட் ஆகுதோ நெக்ஸ்ட் இன்டர்வல் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். This is called it as continuous data. Discontinuous data அப்படிங்கிறது discontinuous data எப்பவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. பிகாஸ் நம்ம சம்ல போகும்போது எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ்ல போகும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெகட்டிவ்ல இருக்காது. ஸோ அதனால 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது டிஸ்கண்டினியூஸ். எப்பவுமே 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 to 10. 10ல முடிச்சிருக்கேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ற அடுத்த இன்டர்வல் வந்து 11ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 11 to 20. Then 21 to 30, 31 to 40. This is called it as discontinuous data. இந்த group dataக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கோம், ஸ்டடியில இருக்கோம்னு வச்சுக்கோங்க. 1 to 12 ஸ்டாண்டர்ட் நான் இப்போ முடிச்சிட்டேன். இது வந்து எனக்கு கண்டினியூஸ். தட் இஸ் 0 to 10. 1ல இருந்து நான் 2க்கு போறேன், 2ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறேன், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போறேன், ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த் போறேன். இது வந்து எனக்கு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கு. சோ அப்ப எக்ஸாம்பிள் ஃபார் கண்டினியூஸ் டேட்டான்னு எடுத்துக்கலாம். தென் டிஸ்கண்டினியூஸ் டேட்டான்னு போனோம்னா இப்போ நான் 1 to 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் முடிச்சிட்டு இடையில நான் ஒரு கேப் எடுக்கிறேன் 1 year. அதுக்கப்புறமா காலேஜ் போய் ஜாயின் பண்றேன். திரும்ப நான் 1 year கேப் எடுக்கிறேன், திரும்ப நான் வேலைக்கு போறேன். அந்த மாதிரி கேப் விட்டு ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் இட் as discontinuous data. இப்ப கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் முடிஞ்சிருச்சு. கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில முக்கியமான 3 சப் டாபிக்ஸ் இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்
mean, second one is median, and the third one is mode. இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மூணு தான் மேஜர். இந்த மூணுல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றது தான் கேட்டகரைஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுக்கு வந்து இண்டிவிஜுவலா எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து குரூப் டேட்டானா என்ன, அன்குரூப் டேட்டானா என்ன, டிஸ்கிரீட்னா என்ன, இண்டிவிஜுவல்னா என்னன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெயின் டாபிக் வந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சப் டாபிக், தட் இஸ் த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில இருக்க ஃபர்ஸ்ட் சப் டாபிக்ஸ்னு பார்த்தோம்னா மீன். As usual, மீன்லயுமே நம்ம பார்த்த கிளாசிஃபிகேஷன் டேட்டாஸ் இருக்கு. That is, first one is individual data and the second one is discrete data. இந்த ரெண்டு டேட்டாஸையும் தான் நம்ம ungrouped data அப்படின்னு சொல்றோம். Then grouped data. ஸோ இப்போ இந்த மீன் ஃபைண்ட் பண்றதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இண்டிவிஜுவல் டேட்டா அப்படின்னா சமேஷன் எக்ஸ் பை என். சமேஷன் இஸ் நத்திங் பட் கொடுத்திருக்க எல்லா வேல்யூயும் நம்ம சம் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் சமேஷன். அண்ட் டிஸ்கிரீட் இஸ் நத்திங் பட் சமேஷன் எஃப்எக்ஸ் பை என். இப்ப டிஸ்கிரீட், தட் இஸ் இந்த டிஸ்கிரீட் டேட்டாக்கும் குரூப்டு டேட்டாக்கும் பெருசா வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரி டிஸ்கிரீட் டேட்டால எக்ஸ் அண்ட் எஃப் வேல்யூ ஆல்ரெடி பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா குரூப்டு டேட்டால எக்ஸ் வேல்யூஸ் நமக்கு இருக்காது. நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன்ல போடுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் டிஸ்கிரீட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டிஸ்கிரீட்க்கும் குரூப்டு டேட்டாக்கும் சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் சமேஷன் எஃப்எக்ஸ் பை என் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மீன்ல டிஸ்கிரீட் டேட்டா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல டிஸ்கிரீட் டேட்டா எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப எல்லாருமே போன் வச்சிருக்கோம் இல்லையா, போன்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம போன் பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்கவுங்க போன்ல ஆவரேஜ் ஸ்கிரீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிளுக்கு அதே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீக்னு எடுத்துக்கலாம். வீக்ல 1 வீக் 7 days இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7. தென் இது வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க போன் அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒரு 3 hours யூஸ் பண்ணிருக்கேன், செகண்ட் டே பார்க்கும்போது ஒரு 4 hours, தேர்ட் டே 5 hours, ஃபோர்த் டேன்னு பார்த்தோம்னா ஒரு 6 hours, 5 daysன்னு பார்த்தோம்னா ஃபிஃப்த் டேன்னு பார்த்தோம்னா ஒரு 5 hours, சிக்ஸ்த் டேன்னு பார்த்தோம்னா ஒரு 7 hours, அண்ட் தென் செவன்த் டேன்னு பார்த்தோம்னா ஒரு 3 hours. இந்த மாதிரி நம்ம டேட்டாஸை யூஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் நம்மளோட மொபைல் போனை யூஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆவரேஜா இந்த ஒரு வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து 7th டே வரைக்கும் இப்ப நான் ஆவரேஜா எப்படி பண்ண போறேன் இது அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்ப இந்த வீக்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வீக்கை தான் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூவா எடுத்துக்கணும். இப்ப இந்த ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கோம்ல, இது வந்து எஃப் வேல்யூ. Then formula for finding discrete data is nothing but x bar equal to summation fx by summation f. So which is x value is nothing but 1 2 3 4 5 6 and then 7. Then f value is nothing but 3 4 5 6 5 7 and then 3. இப்ப எனக்கு ஃபார்முலால fx வேணும். So f x மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சமேஷன் கொடுப்பேன் into f. x into f is nothing but 1 into 3 is 3, 2 into 4 is 8, 5 into 3 is 15, 6 into 4 is 24, 5 into 5 is 25, 7 into 6 is 42 and then 7 into 3 is 21. இப்ப summation fx அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, summation fx னா இது எல்லாத்தையுமே சம் பண்ணணும்னு அர்த்தம். That is in the 3 plus 8 plus 15 plus 24 plus 25 plus 42 plus 21. இது எல்லாத்தையுமே சம் பண்ண போறோம்னு அர்த்தம். அப்படி சம் பண்ணோம் அப்படின்னா we got 138. 138 is the summation of fx value. Then summation f. Summation f is nothing but your frequency value. Frequency value எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். That is 3 plus 4, 4 plus 5, 5 plus 6. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா you got summation f equal to 33. இப்போ நம்ம ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு வேல்யூ தேவை. ஒன்னு summation fx value, இன்னொன்னு summation f value. So summation fx value is nothing but 138. At the same time summation f value is nothing but 33. இப்போ 138 divided by 33 இதை சால்வ் பண்ணோம்னா we get 4.18.
அப்ப ஆவரேஜா ஒரு வீக்ல நம்ம 4.18 ஆவரேஜ் வச்சு நம்ம மொபைல் போனை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இதோட ஃபைனல் ஆன்சர். ஃப்ரம் தி நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நதிங் பட் குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு 2 கேட்டகரிஸா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னா என்னங்கிறது தான். As usual, we just move on to the real life example. Real life example சொல்லணும்னா இப்போ நான் ஒரு ஸ்கூல் போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்பெசிபிக் கிளாஸோட மார்க்ஸ் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க போறேன். தட் இஸ் 0 to 20. நான் எடுத்திருக்க இன்டர்வல்ஸ் which is 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80 and then 80 to 100. ஒரு 20 டிஃபரன்சஸ் வச்சு நான் இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் தான் கிளாஸ் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, which is called it as class interval. இந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்கு, இதுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும்ல நம்ம. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் 0 to 20. நான் ஒரு கிளாஸ்ல போயிருக்கேன், அவங்களோட மேக்ஸ் மார்க்ஸ் என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்போ 0 to 20க்குள்ள எனக்கு 3 பேர் வாங்கியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் இட் as frequency. நான் கொடுத்திருக்க இன்டர்வல்ல எத்தனை பேர் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. தென் 20 to 40க்குள்ள எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 4 பேர் வாங்கியிருக்காங்க. தென் 40 to 60க்குள்ள 5 பேர் வாங்கியிருக்காங்க. 60 to 80க்குள்ள 6 பேர் வாங்கியிருக்காங்க. 80 to 100க்குள்ள ஒரு 10 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா இந்த கண்டினியூஸ் டேட்டாக்கு நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? x bar equal to summation fx by summation f. இந்த क्वेश्चनல x ஓட வேல்யூ இருக்கா? இல்ல, அதுக்கு பதிலா கிளாஸ் இன்டர்வல்னு இருக்கு. சோ இதுக்கு அப்புறம் தான் நம்ம x வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஃபார்முலாக்கு போக முடியும். ஓகே, இப்போ கிளாஸ் இன்டர்வல்ல இருந்து எப்படி நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கலாம்? இது லோயர் இன்டர்வல், 0ங்கிறது லோயர் இன்டர்வல், 20ங்கிறது அப்பர் இன்டர்வல். ஓகேவா? இப்போ கிளாஸ் இன்டர்வல்ஸ்ல இருந்து எப்படி x வேல்யூ கொண்டு வரதுன்னா, இப்போ நான் இப்போ இந்த 0 to 20க்கு x வேல்யூ என்னங்கறத ஃபைண்ட் பண்ண போறேன். இப்போ 0 to 20, lower interval is 0 and upper interval is 20 divided by 2. So upper limit plus lower limit divided by 2. This is the formula for finding a x value. If 0 plus 20 is 20 divided by 2 is 10. So 10 is my x value. அப்ப 0 to 20ங்கிற இன்டர்வலுக்கு என்னோட x value என்னன்னு கேட்டா 10. அதே மாதிரி 20 to 30க்கு என்னவா இருக்கும்? Upper limit plus lower limit divided by 2. So 20 plus 40 divided by 2. 20 plus 40 is 60. 60 divided by 2 is 30. So இப்போ நம்ம x values என்னென்னலாம் இருக்கும்? அப்ப x values அப்படின்னா 10, 30, 50, 70 and then 90. இதெல்லாம் தான் என்னோட x values. Then frequency values already questionலயே கொடுத்திருக்காங்க நமக்கு. f value is nothing but 3, 4, 5, 6 and then 10. இப்போ as usual questionக்கு மாறிடுச்சா இந்த continuous interval? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலால என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ண போறோம். ஃபார்முலால பார்த்தோம்னா summation fx அப்படின்னு இருக்கு நம்மளுக்கு. summation fx is nothing but first f ஐயும் x ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ x and f வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ண போறோம். That is xf. xf is nothing but 10 into 3 is 30, 30 into 4 is 120, 50 into 5 is 250, 70 into 6 is 420, then 90 into 10 is 900. So இது xf value. ஆனா நம்மளுக்கு as usual formula படி என்ன தேவை அப்படின்னா summation fx value தான் வேணும். அப்ப இந்த values எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போறோம். That is called it as summation fx. இப்போ இந்த values எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we are getting 1720. So summation fx value is nothing but 1720. Then summation f. Summation f னா இந்த 3, 4, 5, 6, 10 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போறோம். இதோட add up value வந்து 28. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு தேவையான வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So x bar equal to summation fx value is 1720 and then summation f value is nothing but 28. இப்போ இத டிவைட் பண்ணோம்னா we got 61.42. அப்ப அவங்களோட ஆவரேஜ் மார்க்ஸ்னு பார்த்தா 61.42. From the next one is group data. Group dataல continuous data already முடிச்சாச்சு. இது வந்து discontinuous data. Discontinuous dataக்கு real life example சொல்லணும்னா இப்ப 1ல இருந்து 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை பேர் இந்த வீடியோவை இப்ப பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த 1ல இருந்து 10 பேர் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் இன்டர்வல். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எத்தனை பேர் இதை பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ 1ல இருந்து 10 பேர்னா ஒரு 100 பேர் பாத்துட்டு இருக்காங்க. அதுவே 11 வயசுல இருந்து
20 பேர் 20 வயசு வரைக்கும் அப்படின்னா ஒரு 200 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. தென் 21 வயசுல இருந்து 30 பேர் அப்படின்னா ஒரு 300 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. தென் 31 வயசுல இருந்து 40 பேர் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா 100 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. So this is called it as a real life example for finding a discontinuous data. ஓகே, இப்ப இந்த क्वेश्चन டிஸ்கண்டினியூஸ்ல இருக்கு. இப்ப நம்ம சம்ம அப்படியே ப்ரோசீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஓகே, கண்டினியூஸா இந்த டேட்டாஸை மாத்தினாதான் நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். சோ இந்த டேட்டாஸை எப்படி கண்டினியூஸா மாத்தலாம் அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறது. இப்ப கிளாஸ் இன்டர்வல்ல நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். நம்ம இப்ப எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கல, கிளாஸ் இன்டர்வல்ஸ் சேஞ்ச் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல்ஸ் இங்க டிஸ்கண்டினியூஸா இருக்கு. 1 to 10 இருக்கா, ஆனா நெக்ஸ்ட் இன்டர்வல் 11ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு அப்படி ஸ்டார்ட் ஆக கூடாது, 10ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ 1 to 10 இது எப்படி கண்டினியூஸா மாத்தலாம்? லோயர் லிமிட்ல 0.5 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 0.5. அதுவே அப்பர் லிமிட்ல 0.5 ஆட் பண்ணணும் நம்ம, அப்ப 10.5. இப்ப இன்டர்வல் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 0.5 to 10.5 இன்டர்வல் மாறிடுச்சு. தென் செகண்ட் இன்டர்வல் 11 to 20 இருக்கு. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி லோயர் லிமிட்ல 0.5 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 10.5 to அப்பர் லிமிட்ல 0.5 இன்க்ரீஸ் பண்ணணும், அப்ப 20.5. இப்ப இந்த இன்டர்வல் பாருங்க, 0.5 to 10.5 இன்டர்வல் 10.5ல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்வல் அதே 10.5ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இன்டர்வல்ஸ் கண்டினியூஸ் ஆயிடுச்சா? இதே மாதிரி இந்த ரெண்டு இன்டர்வலையும் சேஞ்ச் பண்ண போறோம். தட் இஸ் 20.5 to 30.5, then 30.5 to 40.5. இப்போ இன்டர்வல் எல்லாமே கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் அடுத்து ஃப்ரீக்வன்சி as it is என்ன கொடுத்திருக்காங்களோ அதுவே எடுத்துக்கலாம். 100, 200, 300 and then 100. இப்போ இத கண்டினியூஸ் டேட்டாவா மாத்தியாச்சு. நம்ம மாத்தினதுக்கு அப்புறம் as usual என்ன பண்ணுவோம்? x வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். x வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? upper limit plus lower limit divided by 2. Then we are going to find x value for the first interval 0.5 to 10.5, which is upper limit 0.5 plus 10.5 divided by 2. So 0.5 plus 10.5 is nothing but 11. 11 by 2. 11 by 2 is nothing but 5.5. அப்ப first interval x value னு பார்த்தோம்னா 5.5. இப்போ எல்லாத்துக்குமே x value எப்படி சொல்லலாம்? 5.5. Then 15.5, 25.5, 35.5. So these are all the x values for this intervals. Then f value is nothing but 100, 200, 300 and then 100. இப்ப as usual நம்மளோட formula x bar is nothing but summation fx by summation f, multiplication of x into f. So multiplication of x into f is nothing but 5.5 into 100, which is 550. Then 15.5 into 200, which is 3100. Then 25.5 into 300 is nothing but 7650. Then 35.5 into 100 is nothing but 3550. Then இப்ப fx ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் f into x ஓட வேல்யூ. நம்மளுக்கு ஃபார்முலால தேவை summation fx வேல்யூ. அப்ப summation fx is nothing but இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். தட் இஸ் 550 plus 3100 plus 7650 plus 3550. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா we are getting 14850. Okay, so 14850 is the summation fx value. Then formulaல இன்னொரு வேல்யூ தேவை நமக்கு. that is summation f. Summation f is nothing but we are going to add 100, 200, 300 and then 100. So which is 800. So our summation fx value is 14850 and then summation f value is nothing but 300. So இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத ஜஸ்ட் கொடுத்திருக்க ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we got the final answer. ஃபார்முலா என்ன சொல்லிருந்தோம்? summation fx by summation f. So which is equal to summation fx is nothing but 14850 and then summation f is nothing but 800. So இதை cancel பண்ணோம் அப்படின்னா we are getting 18.56 is the average value for this question. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க and இதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கா வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.